இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு வெங்காய சாம்பாருங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், பெருசாக இருக்கிற வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுட்டேங்க, 2 பூண்டு பல்லுங்க, 2 தக்காளி பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க, பச்சை மிளகா 2, வரமிளகா 1ங்க, பெரிய மிளகாங்க பச்சை மிளகா, மல்லி கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கடுகு, சீரகம், 2 வெந்தயங்க, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்புங்க, தேவையான அளவு எண்ணெய், பெருங்காயம், பருப்பு ஒரு குட்டி டம்ளருங்க, சின்ன குட்டி டம்ளரில் பருப்பு வேக வச்சு நான் கடைஞ்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளிக்கலாங்க. எப்படின்னு பார்க்கலாங்க. சிறிய நெல்லிக்காய் அளவு புளிங்க, புளி கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. சரிங்களா? இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போதுங்க. எண்ணெய் காஞ்சது நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு, சீரகம் காஞ்சிருச்சுங்க எண்ணெய். அதில் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க. பொரியுது. இப்போ நல்லா பொரியுதுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. கொஞ்சம் வதங்கிட்டுங்க. வதங்கினது பார்த்து இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. நல்லா பொடியாக அறுத்து வச்ச 2 தக்காளிங்க. நல்லா இதையும் போட்டு நல்லா வணக்கலாங்க. நல்லா வணங்கி வந்த உடனே இதை எடுத்து பருப்பு எடுத்து இதில் கொட்டி நம்ம உப்பு போட்டு வேக வைக்கணுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற்றணுங்க. இருங்க, வதங்கிட்டுங்க. வதங்கினதும் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. 1½ ஸ்பூன் உப்புங்க. அப்போ நல்லா வேகட்டுங்க. உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் இந்த ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா வேகட்டும். இந்த மூடி கொஞ்சம் போட்டு வச்சிடலாங்க. இப்போ எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுங்க, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோங்க. அது மட்டும்தாங்க ஊற்றணும். நிறைய புளி ஊற்றக்கூடாதுங்க. நிறைய புளி ஊற்றினா நல்லா இருக்காதுங்க. ஏன்னா 2 தக்காளி போட்டிருக்கோம் இல்லைங்களா. பச்சை மிளகா போட்டிருக்கோங்க. 2 பெரிய பச்சை மிளகாவா, 2 பச்சை மிளகா, ஒரு வரமிளகா போட்டிருக்கோங்க. சரிங்களா? இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க. இப்போ எப்படி வெந்திருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சாம்பார். சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இட்லிக்குங்க, இட்லி நல்லா பஞ்சாட்டு இட்லி சுட்டுங்க. அது மேலே இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. வெங்காய சாம்பார் சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். சரிங்களா? என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.